சார் இப்ப தேர்தல் வந்தோன்னு பாத்தீங்கன்னா இப்ப எங்க பார்த்தாலும் ரயில் நிலையங்களை ஹிந்தி அறிவிப்புன்ற மாதிரி சொல்லி இந்த மே 17 திருமுருகன் காந்தி உள்ளிட்டவர்கள் இப்ப கிளம்பிட்டாங்க. அதெல்லாம் எப்படி சார்? அதாவது திமுக தேர்தல் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு யுக்தியை கையாளுவாங்க. அதுல இருந்தா போர்டில் அது பாட்டு நமக்கு தேவை தமிழ் இருக்கணும், எல்லா இடத்துலயும் தமிழ் இருக்கணும். ஆனா அதை வச்சு அரசியல் பண்றாங்க. இன்னைக்கு மொழி தெரியாம இன்னைக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. வட இந்தியாவில இருந்து இங்க வந்து எல்லாம் தமிழ் படிக்கிறாங்க, தமிழ் பள்ளிக்கூடத்தில் சேர்றாங்க, படிக்கிறாங்க. இதுல இந்தியை அழிக்கிறதுனால ஒன்றும் பெரிய லாபம் ஒன்றும் கிடையாது. அது பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. அது பத்தி எனக்கு எந்த கருத்து, நான் டெல்லிக்கு போகல, அது பத்தி எனக்கு எந்த கருத்தும் தெரியாது. தாவேக்கான்னு சொன்னதுனால ஆதவ் அர்ஜுன் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுன் நமது மதிப்புக்குரிய திரையுலகினுடைய முடிசூடா மன்னனாக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள், அவர் நடிப்பினுடைய இமயம் மட்டுமல்ல, மிக சிறந்த ஆன்மீகவாதி, எல்லா இனம் எல்லா மொழி எல்லாத்தையும் கடந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக எல்லோரையும் நேசிக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனா ஒரு சாதாரண மனிதனாக ஒரு சித்த புருஷராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நமது ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் செய்திருப்பது உண்மையிலேயே வருந்தத்தக்கது, வேடிக்கையானது மட்டும் இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா, இது அந்த கட்சியினுடைய தலைவர் ஏன் கண்டிக்கல அப்படிங்கறத எங்களுடைய கேள்வி. நிச்சயமாக ரஜினிகாந்தனுடைய ரசிகர்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், மன்னிக்க மாட்டார்கள். அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். என்டிஏ கூட்டணியில இந்த விஜயோட இப்ப பேச்சுவார்த்தை நடத்தல மாதிரி சொல்றீங்க. ஆனா நடத்துற மாதிரி வந்து இப்ப வெளியில வந்து வதந்தியில கலப்புறது அப்புறம் யாருங்க சார்? நீங்களே கேள்வி கேட்கறீங்க, பதில் உங்கள்கிட்டே இருக்குது. சார், ஆதவ் அர்ஜுனோட கருத்துக்கு 4 நாட்களா யாருமே பதில் சொல்லாதீங்க. இன்னைக்கு வரிசையா ஒவ்வொருத்தரும் அதுக்கு பதில் சொல்லிட்டு வரக்கூடிய காரணம் என்ன? இல்ல 4 நாள் மௌனித்ததுக்கான காரணம் இல்லையே. எங்க பிஜேபி சார் நாங்க அறிக்கை விட்டுருந்தோம். எங்க அர்ஜுனமூர்த்தி பேசியிருந்தாரு. 4 நாளாவே இல்ல. அதுக்கப்புறம் இல்ல முத நாளே அவர் அர்ஜுனமூர்த்தி அறிக்கை விட்டார். முதலாக குரல் கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி. ஆனா நாங்க வருத்தத்தை தெரிவிப்பான்னு பார்த்தோம். அது பிறகு பார்த்தா இல்ல. அப்புறம் நேற்று நான் மறுபடியும் சொன்னேன். இன்னைக்கு அதுக்கும் வருத்தம் தெரிவிக்கல. தேர்தலுக்கு இன்னைக்கு குறுகிய காலம் தான் இருக்கு. நீங்க இன்னைக்கு தொகுதி பங்கெல்லாம் நிறைவு செய்யாம இருக்கீங்க. உங்களுக்குள்ள ஏதோ சிக்கல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க சார். ஒரே தொகுதியை மாத்தி 2 பேருமே கேட்கறதுனால சிக்கல் இருக்குன்னு சொல்றாங்க. எங்களுக்குள்ள எந்த விதமான சிக்கல்களும் இல்ல. தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு. இன்னும் 30ஆம் தேதி வரை நாமினேஷன் போடலாம். இன்னும் 15 நாள் இருக்கு. அதை பத்தி எங்களுக்குள்ள எந்த விதமான சிக்கலும் இல்ல. நாங்கள் வந்து எல்லாம் ஒருமித்த கருத்து. அவங்க வந்து 28 சீட்டு 2 சீட்டுன்னு பிரிச்சு இது பண்ணிட்டாங்க. நீங்க இன்னும் அந்த மாதிரி எந்த கட்சிக்குமே இது பண்ணாம இருக்கீங்களே, அதனால இல்ல எங்களுக்குள்ள எந்த விதமான கருத்து இல்ல. நிச்சயமாக நாங்கள் வந்து சுமூகமான முறை எல்லாமே முடிவடையும். புதிய கட்சி வரதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா சார்? பொறுத்திருந்து பார்ப்போம். சார், கரூர் விவகாரத்துல விஜய் வந்து ஆஜராயிட்டு வந்திருக்காரு டெல்லியில சிபிஐல. சரி, இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி போயிருக்காரு. அது சிபிஐ, அது தனி இண்டிபெண்டன்ட் பாடி. அது அவங்க என்ன முடிவு சொல்றாங்களோ பொறுத்து தான் நம்ம பண்ணணும். நிச்சயமா மக்கள் பலம், நிச்சயமாக மக்களாட்சி, மக்கள் நல்லதுக்காக. மக்கள் வந்து என்னைக்குமே பணம் பதவி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். 5 வருஷம் இன்னைக்கு நிம்மதியா வாழணும். இந்த 5 வருஷம் பட்ட பாடு போதாதான் அவங்களுக்கு. அதனால நிச்சயமா அவருடைய பணபலம் ஜெயிக்காது, மக்களுடைய மனபலம் ஜெயிக்கும். சார், இப்படியும் கூட சொல்றாங்க, ஜெயிச்சா எடப்பாடி முதலமைச்சர், விஜய் துணை முதலமைச்சர் அப்படிலாம் சொல்றாங்க. முதல்ல இன்னும் கூட்டணியே இல்லை. பிற நீங்களா முதல்ல கூட்டணி பேச்சுவார்த்தை இருக்கான்னு கேட்கறீங்க. பிஜேபி டெல்லியில வச்சு அவங்கள மிரட்டுறாங்க, கூட்டணிக்கு வாங்கன்னு அழைக்கிறாங்க அப்படின்லாம் பேசுறாங்க. அவரு டெல்லிக்கு போன விஷயம் முடிச்சு அவரே சென்னைக்கு வந்துட்டாரு. நீங்க பேசுறதா இப்ப கேக்குறீங்க. அது ஆதாரம் இல்ல.